மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். அழகு அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம அழகை ஆசைப்படாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. நம்ம கருப்பா இருக்கும், சிகப்பா இருக்கும், மாநிறமா இருக்கும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட என்னுடைய முக அழகு வசீகரமாக இருக்க வேண்டும், இளமையாக இருக்க வேண்டும், பொலிவாக இருக்க வேண்டும்னு நம்ம நினைக்கிறவங்க நம்ம எல்லாரும் இருக்கோம். குறிப்பாக பெண்கள், பெண் குழந்தைகள். ஆனா துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு பார்க்கும்போது நிறைய பெண் குழந்தைகளுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய சவால் என்னன்னா, கருமுட்டை பையில் ஏற்படுகின்ற நீர்க்கட்டிகளும் கருப்பையில் ஏற்படுகின்ற கட்டிகளும் இந்த குழந்தைகளுக்கு முகத்தில் அல்லது உடல்ல ஆண்களைப் போலவே நிறைய முடிகளை வளர்த்து விடுகிறது. முக ரோம வளர்ச்சி அல்லது மீசை தாடி போலவே அவர்களுக்கு முகத்துல மாற்றங்கள் ஏற்பட்டு விடுகிறது அப்படிங்கிறது இன்றைக்கு கவலைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது பார்க்கணும். நிறைய குழந்தைகளோடு பெற்றோர்கள் என்னை சந்திக்கும் போது, சார் பாப்பாக்கு பீரியட் சரியா வரல, அல்லது பீரியட்ஸ்னால அதிகமான உதிரப்போக்கு இருக்கு, இப்போ 11th படிக்கிறா, இந்த டைம்ல இந்த உதிரப்போக்கு பாதிப்பை கடுமையா ஏற்படுத்துது, இது இல்லாம தலைமுடி நிறைய கொட்டுது சார், ஆனா முகத்துல ஆங்காங்கே மீசை வளர்வது போல, தாடி வளர்வது போல குழந்தையுடைய முக அழகு மாறுது. நாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய லேசர் சிகிச்சையிலிருந்து நவீன வகை சிகிச்சைகள் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், ஆனா பலன் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வகையில பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பெண் குழந்தைகள் இன்றைக்கு அவங்க செய்யக்கூடிய வேலை, அவர்கள் பெரும்பாலும் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தம், ஹாஸ்டல்ல கொடுக்கக்கூடிய உணவுகள்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள், இதெல்லாம் அந்த குழந்தைகளை மிகப்பெரிய அளவில் பாதிப்பு அடைய செய்யறதை நம்ம பார்க்கணும். இந்த பாதிப்பு அடைய செய்யக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு ஏற்படும் போது அவங்களுடைய உடம்புக்கு தேவையான, உடலுடைய உழைப்புக்கு தேவையான அளவு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காத ஒரு நிலையில அந்த பெண்கள் இருக்கும்போது நிறைய பெண்கள் இன்றைக்கு நான் பார்க்கிறேன், அவர்களுக்கும் முகத்தில் இருக்கக்கூடிய இந்த தேவையற்ற ரோம வளர்ச்சி அவர்களை சிரமப்படுத்துவதை பார்க்கிறோம். சரி, குழந்தைகளுக்கு தான் அப்படி இருக்கு கஷ்டம்னு பார்த்தா, எப்போ மெனோபாஸ் வருதோ 45 வயது 50 வயது ஆகும்போது, இந்த மெனோபாஸ் முடிந்த பிறகும் நிறைய பெண்களுக்கு முகத்துல இந்த ரோம வளர்ச்சி ஏற்படுவது மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது பார்க்கணும். அலுவலகத்துக்கு போகக்கூடிய, உயர் பதவியில் இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் அவங்க தொலைபேசியில நேரலையில என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, 2-3 IPS ஆபீசர்ஸ் கூட என்கிட்ட பேசும்போது கேட்டாங்க, டாக்டர் இதுக்காகவே வாரத்துக்கு 2 முறை நான் த்ரெட்டிங் பண்ண வேண்டியிருக்கு, அது பண்றதுனாலயும் என்னவோ என்னோட ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்னஸ் இல்ல, மாய்ஸ்சர் இல்ல, பார்க்கும் போதே ரொம்ப பரிதாபமா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையும் ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது சார்ந்த சிரமங்கள் நமக்கு ஏற்படும் போது இந்த சிரமங்களை நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னா என்ன செஞ்சா இது மாறும் அப்படிங்கிற கவலை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம் மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கை, இந்த மாதிரி விஷயத்திற்கு இயற்கை மருத்துவத்துல சிகிச்சையே கிடையாது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா இன்றைக்கு லேசர் பண்ணணும் இல்ல த்ரெட்டிங் பண்ணணும், இதை குணப்படுத்துறதுக்கே வழி கிடையாதுன்னு ஒரு அவநம்பிக்கையும் நம்ம மனசுல இருக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்திலேயே தோல் நோய்களை பற்றியும், தோல் நோய்கள் சார்ந்த சிரமங்களை பற்றியும், குறிப்பாக பெண்களுக்கு அகாலத்தில் ஏற்படுகின்ற தாடி மீசை போன்ற முடி வளர்ச்சி சார்ந்த நோய்களை பற்றியும் எடுத்து இந்த உலகத்துக்கு சொன்ன மருத்துவ முறை, முதல் மருத்துவ முறை எதுன்னு பார்த்தோம்னா ஆயுர்வேத மருத்துவ முறை தான். அப்ப அந்த ஆயுர்வேத மருத்துவ முறையில இந்த பிரச்சனையை இப்ப ஏற்பட்ட பிரச்சனையா நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த பிரச்சனை பல 1000 வருடங்களுக்கு முன்பிருந்தே பெண்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையாகத்தான் ஆயுர்வேத மருத்துவம் பார்க்கிறது. அப்ப அந்த வகையில இந்த முகத்தில் ஏற்படுகின்ற தேவையற்ற இடங்களில் ஏற்படுகின்ற ரோம வளர்ச்சி, பெண்களுக்கு கைகளில் கால்களில் ஏற்படுகின்ற, பார்க்கும்போது ஆண்களை போன்றே இருக்கக்கூடிய ரோம வளர்ச்சியை குறைக்க என்ன செய்ய வேண்டும்? 5 வழிமுறைகள் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த 5 வழிமுறைகளை நீங்க ஒரு 10 வயது இருக்கக்கூடிய பெண் குழந்தையிலிருந்து 100 வயது இருக்கக்கூடிய பெண் யாராக இருந்தாலும் சரி, இதை தொடர்ந்து ஒரு 6 மாத காலம் பின்பற்றி வரும்போது தேவையற்ற இடத்தில் வளரக்கூடிய இந்த தாடி வளர்ச்சி, மீசை வளர்ச்சி அனைத்துமே மாற்றம் அடைந்து விடுவதை பார்க்க முடியும். அந்த வகையில முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, மஞ்சள் தேய்த்து குளிப்பது. என்ன சார் சிம்பிளா சொல்லிட்டீங்களே அப்படிங்கிறீங்க, இன்னைக்கு எத்தனை பேர் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறீங்க? வயசுக்கு வந்திருக்கக்கூடிய பெண்கள் அந்த காலத்துல மாதவிலக்கு முடிந்த பிறகு அவங்க கடைசி நாள் தலை குளிக்கும் போது தலையில் எண்ணெய் வைத்து
முகம், உடல் முழுவதும் மஞ்சள் பூசி குளிக்கின்ற ஒரு வழக்கம் நம் சமூகத்தில் இருந்த வழக்கம். ஆனா இன்றைக்கு பெண் பிள்ளைகள் எல்லாம் படிப்பு, கல்லூரி, பள்ளி, வேலைன்னு ஓடுறதுனால கிட்டத்தட்ட மஞ்சள் தேய்த்து குளிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தையே நம்ம எல்லாம் மறந்துட்டோம். அப்ப என்ன ஆக ஆரம்பிக்குது? தோளுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு கவனமின்மை ஏற்படும் போது அந்த கவனமின்மை ஒரு நோயாகவே ஒரு சமூகத்தை பாதிக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதுதான் பெரிய உதாரணம். இன்னும் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, சார் மஞ்சள் போட்டாலே என்னோட ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆயிடுது, அதனால மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கறதே என்னால பண்ண முடியல, ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ என்ன செய்தால் இந்த சிரமத்தை நாம் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சுலபமான வழியை ஆயுர்வேத மருத்துவம், குறிப்பாக சாரங்கதர சம்ஹிதைன்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேத நூல்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. மஞ்சள் தேய்த்து குளிப்பது அப்படிங்கிறது மஞ்சளை தண்ணியில கலந்து பூசுறது கிடையாது. மஞ்சள் தேய்த்து குளிப்பது அப்படிங்கிறது விளக்கெண்ணெய் ஒரு 50 மில்லி அளவுக்கு எடுத்து அந்த விளக்கெண்ணெயை சூடு செஞ்சு அதுல ஒரு 5 கிராம் அல்லது 10 கிராம் அளவுக்கு மஞ்சள் பொடியை நன்றாக குழைத்து அதை ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சுட்டு அதை முகம், கழுத்து, கை, கால் எல்லா இடத்தையும் உடம்பு முழுவதும் தடவி குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைத்து குளிக்கின்ற ஒரு நிகழ்வுக்குத்தான் மஞ்சள் தேய்த்து குளித்தல்னு பேரு. இப்பெல்லாம் எந்த பெண்ணுமே எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதும் கிடையாது, மஞ்சள் தேய்த்து குளிக்கிறதும் கிடையாது. உங்க வீட்டுல பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னா நீங்க வாரத்துல ஒரு நாளாவது ஒரு டைம் எடுத்து இந்த குழந்தைகள் ஒழுங்கா பூசுறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு ஒரு சந்தேகமா இருக்குன்னா, என்ன வயதானக இருந்தாலும் குழந்தை குழந்தை தானே. வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாவோ பாட்டியோ நீங்க யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு 50 மில்லி விளக்கெண்ணெய் எடுத்து லேசா சூடு பண்ணி எண்ணெய் கொதிக்கின்ற நிலை வந்த உடனே அந்த எண்ணெயை இறக்கி வச்சு அதுல நல்லா பூசு மஞ்சள் தூளாக அல்லது கிழங்கு மங்களை வாங்கி நன்றாக இடித்து வீட்டிலேயே பொடி செஞ்சு அதை துணியில போட்டு நல்லா சலித்து எடுக்கக்கூடிய சுத்தமான மஞ்சள் தூள் இருக்கு பாருங்க, அதை ஒரு 2 தேக்கரண்டி அளவுக்கு எடுத்து நன்றாக அந்த விளக்கெண்ணெயில போட்டு குழைத்து 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 அதை ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு அதை குழந்தையுடைய முகம், கழுத்து, அக்கிள் பகுதிகள், கைப்பகுதி, முதுகு பகுதி, பிட்டப்பகுதி, பிறப்புறுப்புக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகள் முதல் கொண்டு தொடை, கால் வரை யாராவது ஒருத்தர் நீங்க அவங்களுக்கு தடவை வச்சு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அவங்கள உட்கார வச்சு அதுக்கப்புறம் வெந்நீர் வைத்து குளிக்க செய்யுங்க. இதை செய்யும் போது என்ன ஆகும்? தேவையற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய ரோமங்கள் கொட்டி விடுவதை நீங்க பார்க்க முடியும். அதே போல இதை தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வரும்போது அந்த குழந்தைகளுக்கு மருவோ, கரும்புள்ளிகளோ, தோல் நோய்களோ, தொற்றுக்களோ எதுவுமே இருக்காது. வேர்வையில் ஏற்படக்கூடிய துர்நாற்றம் முதல் கொண்டு குழந்தையுடைய முகத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற இடத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைமுடி போலவே வளரக்கூடிய தாடி மீசையுடைய அந்த தன்மை மாறிவிடுவதை பார்க்க முடியும். விளக்கெண்ணெய், மஞ்சள், ஆனா அதை வீட்டுல செய்யணும். அவங்கள தேய்ச்சி குளிங்கன்னு சொல்றதை விட நீங்க யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு உதவி செஞ்சு அதை செஞ்சு குளிச்சோம்னா அதோடைய பலன் நல்லா கிடைக்கிறத பார்க்க முடியும். ஏன்னா நிறைய பெண் குழந்தைகள் அவங்க மாதவிலக்கு சார்ந்த சிரமங்களை கூட இன்னைக்கு அப்பா கிட்டேயோ அம்மா கிட்டேயோ பேசுறதுக்கு கூச்சப்படுறாங்க. அவங்களுடைய தோழிகள் கூட பேசுறதுக்கு கூட கூச்சப்படுறாங்க. அதனாலேயே சின்னதா இருக்கக்கூடிய நோய் கூட பெருசான பிறகுதான் மருத்துவ உதவிக்காக ஓட வேண்டியிருக்கு. ஒரு தாய் சில நேரங்கள்ல தாயாக இல்லாமல் தோழியாக இருந்து அந்த பெண் குழந்தைகளோட பேசி இந்த மாதிரி தேய்ச்சி குளிக்க வச்சீங்கன்னா அவ்வளவு பெரிய மாற்றம் வருவதை பார்க்க முடியும். இது முதல்ல நீங்க செய்ய வேண்டியது. இரண்டாவது, ஒருவேளை இது நம்ம செய்யறோம், நல்ல பலன் கொடுக்கக்கூடியது. இது இந்த தலைமுடி சார்ந்த, முகமூடி சார்ந்த பிரச்சனைக்காக மட்டும் இல்ல, தோல் ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்த மருந்துனே சொல்லலாம். ரெண்டாவது நம்ம செய்ய வேண்டியது அடுத்த ரொம்ப சுலபமான ஒன்று. இன்றைக்கு ஹார்மோன்களுடைய மாற்றங்கள் தான் பெரும்பாலும் நமக்கு இந்த தேவையற்ற ரோம வளர்ச்சியை முகத்தில், மீசை, தாடி போன்று வளர வைக்கக்கூடியது. அப்ப அந்த ரோம வளர்ச்சியை குறைக்கணும், நிறுத்தணும் அப்படின்னா வெளிப்புற பூச்சிகள் மட்டும் போதாது, உட்புறமாக சில சத்து மருந்துகளை நம்ம சாப்பிடணும். பெண்மை தன்மையை அதிகரிக்க, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை தடுக்க, பெண் பொலிவாக, அழகாக, இளமையாக நீண்ட காலம் இருக்க, எந்த வயதானாலுமே குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய ஆரோக்கிய மாற்றம் அடைய நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? மிகச் சுலபமானது. தண்ணீர் விட்டான் கிழங்கு சூரணத்தை காலை ஒரு தேக்கரண்டி, மாலை ஒரு தேக்கரண்டி வெந்நீர் அல்லது பாலில் கலந்து சாப்பிடுவது. தண்ணீர் விட்டான் கிழங்கு சூரணத்தை ஒரு தேக்கரண்டி 5 கிராம் அளவுக்கு எடுத்து அதுல வெந்நீரோ அல்லது பாலோ கலந்து சிறிதளவு தேன் சேர்த்து சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் நம்ம செஞ்சு பார்த்தோம்னா, குறைந்தது 100 நாட்கள் நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா மாதவிலக்கில் ஏற்படுகின்ற கோளாறு,
கருமுட்டை பையில் ஏற்படுகின்ற நீர்க்கட்டிகள், மாதவிலக்கு நேரங்கள்ல ஏற்படுகின்ற அதீத உதிரப்போக்கு அல்லது மாதவிலக்கு நேரங்கள்ல உதிரப்போக்கே ஏற்படாமல் இருக்கக்கூடிய தன்மை, மாதவிலக்கு காலங்கள்ல ஏற்படுகின்ற வலிகள், மாதவிலக்கு அதே போல கருமுட்டை முதிர்ச்சி அடைகின்ற ஓவலூஷன் நேரங்கள்ல ஏற்படுகின்ற அசௌகரியங்கள், மாதவிலக்குக்கு முன்பும் பின்பும் ஏற்படுகின்ற மார்பகத்தில் ஏற்படுகின்ற தொடு உணர்ச்சி போன்று ஏற்படுகின்ற வலிகள் அனைத்துமே மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடைவதை பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் சீராக நம்ம உடம்புல நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். அந்த வகையில மிகப்பெரிய மாற்றத்தை நமக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த மருந்து எதுன்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு சூரணம் தான். விலை மலிவானது, எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடியது, ரொம்ப சேஃபானது, எல்லா பெண்களும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல உச்சிதமான ஒரு மூலிகை, எந்த பக்க விளைவும் இல்லாத நல்ல மூலிகை எதுனா தண்ணீர் விட்டான் கிழங்கு தான். அப்ப நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு உற்சாக பானங்கள்னு நம்ம நிறைய விஷயங்களை கொடுக்கிறோம். அது கூடவே இல்லது அதை தவிர்த்து பெரும் தண்ணீர் விட்டான் கிழங்கு சூரணத்தை பாலிலோ வெந்நீரிலோ கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சியை மட்டும் நம்ம செஞ்சோம்னா அவ்வளவு பெரிய மாற்றம் நம்ம உடம்புல ஏற்படுவதை பார்க்க முடியும். அதற்கான முயற்சியை நம்ம எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். ஒரு 4 நாளைக்கு விளக்கெண்ணெய் மஞ்சள் போட்டு குளிக்கிறது, ஒரு 10 நாளைக்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு சாப்பிட்றது, சாப்பிட்டுட்டு ஐயோ எனக்கு பலனே கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. குறைந்தது இது எல்லாத்தையும் நீங்க ஒரு 6 மாத காலம் விடாம செய்யணும். வருடக்கணக்கில் ஒவ்வொரு மாசமும் சலூனுக்கு செஞ்சு போய் த்ரெட்டிங் பண்றது, இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் லேசர் சிகிச்சை கொண்டு அதை சுட்டு எடுப்பது, இந்த மாதிரி போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில குறையணும்னா குறைந்தது ஒரு 6 மாசமாவது நம்ம முயற்சி எடுத்தா தானே சாத்தியம். அந்த சாத்தியம் அப்படிங்கிறது நம்ம முயற்சியில இருக்கு. எண்ணெய், விளக்கெண்ணெய் மற்றும் மஞ்சள் தேய்த்து குளிப்பது மிக உச்சிதமான ஒரு சிகிச்சை. உடலுக்கு உட்புறமாக இருக்கக்கூடிய ஹார்மோன்களை சீரமைப்பதற்கு தண்ணீர் விட்டான் கிழங்கை உணவாக ஒரு உற்சாகமானமாக சாப்பிடுவது மிகப்பெரிய பலனை நமக்கு கொடுக்கும். 3வது, இன்றைக்கு இந்த மாதிரி ரோம வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா, நிறைய பெண்களுக்கு இந்த ரோம வளர்ச்சி வரும்போது ஒரு விஷயத்த அவங்க யாருமே கவனிக்கிறது இல்லை. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பாராதைராய்டுன்னு சொல்லக்கூடிய நோய் இருக்கிறத கவனிக்கிறது இல்லை. இந்த பாராதைராய்டு அப்படிங்கிறது உடலுடைய எலும்புகளுடைய பலத்தையும் எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் சத்தையும் உடலுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற மிகப்பெரிய ஒரு வேலையை செய்வதுதான் பாராதைராய்டு உறுப்பு. இது குறைவாக சுரக்கும் போது எலும்புகளுடைய பலம் குறைந்து போறதும், அதிகமாக சுரக்கும் போது எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் சத்து எலும்புகளை போய் சேராமல் நம்ம உடம்பில் ரத்தத்தில் அதிகமாக சேர்ந்து ரத்தத்தில் மிகப்பெரிய பலவீனத்தை உண்டாக்குறது தான் இன்னைக்கு மிகப்பெரிய சேலஞ்ச். அப்ப இதை மாத்தணும்னா நம்ம என்ன பண்ணணும்? முழுக்க நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பாராதைராய்டுடைய தன்மை அதிகமாகும் போது ரோம வளர்ச்சி மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்க பாக்குற நகம், உங்களுடைய தலைமுடி, உடம்பில் இருக்கக்கூடிய முடிகள், இவை அனைத்துமே எலும்பு மண்டலத்திலிருந்து உருவாகக்கூடிய உயிரற்ற கழிவுகள் தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் தலைமுடியை வெட்டும் போது நமக்கு வலிக்கிறது இல்ல? ஏன் நகத்தை வெட்டும் போது நமக்கு வலிக்கிறது இல்ல? ஏன்னா அவை அனைத்துமே இறந்த திசுக்கள், கழிவுகள் தான். அப்ப யாருக்கெல்லாம் ஹைப்பர் பாராதைராய்டுன்னு சொல்லக்கூடிய நோய் இருக்கோ அந்த பெண்கள் அனைவருக்குமே முகத்தில் முடி அதிகமாக வளரும். முகத்தில் மட்டுமல்ல, உடல் முழுவதும் முடிகள் அதிகமாக வளர்ந்து அவர்களை பார்ப்பதற்கே கைகளும் கால்களும் ஆண்களை போல ஒரு தோற்றம் அடைந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப முகத்தில் இருக்கக்கூடிய இந்த முடி வளர்ச்சிக்கு வெறும் ஹார்மோன் மாற்றங்கள் மட்டும் காரணம் இல்ல, இந்த ஹைப்பர் பாராதைராய்டுன்னு சொல்லக்கூடிய நோயும் ஒரு காரணம்ங்கிறதுனால முதல்ல வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களோ அல்லது குழந்தைகளுக்கோ இந்த பிரச்சனைக்கு அது காரணமா இருக்கான்னு பார்த்து அதற்கான முழுமையான சிகிச்சை நம்ம எடுத்தோம்னாலே இந்த முகமூடி பிரச்சனைகள் மாறி போய் விடுவதை பார்க்க முடியும். ஏன்னா நோய்க்கான காரணத்தை புரிஞ்சுக்காம நம்ம என்ன செய்தாலுமே நோய் தீராது. அதனால இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் அல்லது பெண்கள் யாராவது இருக்கீங்கன்னா உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கோ அல்லது லேபுக்கோ போய் உங்களோட பாராதைராய்டுன்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் டெஸ்ட் பண்ணுங்க. தைராய்டுங்கிறது வேற உறுப்பு, பாராதைராய்டுங்கிறது வேற உறுப்பு. பாராதைராய்டு டெஸ்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. 4வது, இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முக்கியமான ஒரு மருந்து என்னன்னா அரிதாரம்னு சொல்லுவோம். அரிதாரம்னா உங்களுக்கு அந்த காலத்துல தெரியுமான்னு தெரியல. அரிதாரம் பூசிக்கொள்ள ஆசைன்னு ஒரு பாட்டு கூட வரும். எதற்காக அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாம் இப்ப இருக்க மாதிரி மேக்கப் எல்லாம் கிடையாது. ஒரு 60 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடி
அப்போ ஆண்கள் பெண்கள் இவங்க 2 பேருமே நாடகத்துறையில நடிக்கும் போது சில நேரங்கள்ல ஆண்களும் பெண்கள் போல் வேடம் போட வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். அப்போ முகத்துல வந்து தாடி இருக்கு, நீங்க ஷேவ் பண்ணீங்கன்னா கூட அந்த தழும்புகள் உங்களுக்கு மாறாத இருக்கும். அப்ப பார்க்கும் போதே இது ஆணா பெண்ணாங்கிற வித்தியாசம் தெரிஞ்சிடும். அப்படிங்கிறதுனால நாடகத்துறையில கலைத்துறையில இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அரிதாரம்னு சொல்லக்கூடிய ஒரு மண், அது பார்க்கறதுக்கு மஞ்சள் நிறத்துல இருக்கும், ஆனா விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு மண், ஆர்சனிக் சல்ஃபைடுன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மண் அது. அந்த அரிதாரத்தை வாங்கி நல்லா கல்வத்துல போட்டு அரைச்சி சாஃப்ட் பவுடரா பண்ணிடுவாங்க. இத ஆண்கள் யாரெல்லாம் பெண்கள் வேடம் போடக்கூடிய அந்த வகையில இருக்கக்கூடிய ஆண்கள், ஏன்னா அந்த காலத்துல பெண்கள் நடிப்புக்கு வர்றது அப்படிங்கிறதுலாம் சாத்தியமற்ற விஷயம். அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த ஆண்களுக்கு இந்த அரிதாரத்தை கொஞ்சம் எடுத்து அது கூட கொஞ்சம் சுண்ணாம்புங்கிறது நிறைய இல்ல, ஒரே ஒரு சிட்டிகை சுண்ணாம்பு, ஒரு 10 கிராம் அரிதாரம் நீங்க எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு அரை கிராம் 500 மில்லிகிராம் மட்டும் அதுல சுண்ணாம்பு போட்டு தண்ணியில குழைச்சி முகத்துல தாடி மீசை வளரக்கூடிய இடங்கள்ல எல்லாம் பத்து போடுவாங்க. இதை தொடர்ந்து ஒரு 6 மாத காலம் செய்வாங்க. அதை செய்யும் போது என்ன ஆகும்னா, வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு மீசை தாடியே வளராத ஒரு நிலை ஏற்படுவதை பார்க்க முடியும். அதனால இந்த அரிதாரம் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகள்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று. ஆனா இதை வந்து இது ஒரு விஷத்தன்மை இருக்கக்கூடிய பொருளா இருக்கிறதுனால தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேர்ல தான் அதை பயன்படுத்தணும். அப்ப அந்த அரிதாரத்தை ஒரு 4 சிட்டிகை இல்ல ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு அது கூட சுண்ணாம்பு வந்து ஒரே ஒரு சிட்டிகை போட்டு நல்லா குழைச்சி ஒரு பேக் போடுற அளவுக்கு பண்ணிட்டு அதை வந்து தாடி மீசை எங்கெல்லாம் அந்த பெண்ணுக்கு தேவையற்ற முடி இருக்கோ, கைகள்ல இருக்கு, கழுத்துல இருக்கு அல்லது கால்கள்ல இருக்கு, எங்கெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் நல்லா பூசிட்டு அதை ஒரு 1 மணி நேரம் ஊற வைத்து குளிக்க வைக்கணும். இந்த அரிதாரம் விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கிறதுனால கை நகங்களுக்குள்ள போகாம, வாய்க்குள்ள போகாம, கண்கள்ல படாம, மூக்குக்குள்ள போகாம நேரடியாக உடலுடைய உள்ளுறுப்புகள்ல எந்த வகையாலும் படாம இதை நம்ம செய்யணும். இதை கரெக்டா செஞ்சா 6 மாத காலம் செஞ்சா உங்களுக்கு 100 வயசு ஆனாலும், உடம்புல ஹார்மோன் மாற்றங்கள் வந்தாலும், ஹைப்பர் தைராய்டு நோய் இருந்தாலும் உங்களுக்கு முகத்துல முடியே முளைக்காது. அந்த அளவுக்கு வீரியமான எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் இது. இன்றைக்கு சினிமா துறையில் பிரபலமாக இருக்கக்கூடிய நடிகைகள்லாம் கூட 2008 2010 வாக்குல என்ன வந்து சந்திக்கும் போது, இந்த ஒரு சிரமத்துக்காக என்ன வந்து சந்திக்கும் போது, இப்ப பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு நடிகைக்கு அதை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். கரெக்டா அவங்க யூஸ் பண்ணாங்க. 6 மாசம் ஆச்சு. அவங்க இன்றைக்கு என்ன எங்கேயாவது ஒரு விழால பார்த்தா கூட சொல்லுவாங்க, அன்னைக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு வரலாம் எஃபெக்டிவா இருக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல முகத்தில் ஏற்படுகின்ற, உடலில் ஏற்படுகின்ற, நம்முடைய கை கால்கள்ல ஏற்படுகின்ற எல்லா விதமான ரோம வளர்ச்சியையும் குறைத்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரலாம். நிறைய இந்த ஜிம் பண்ணக்கூடிய பசங்க என்ன வந்து பார்ப்பாங்க. ஏன்னா அந்த ஆணழகன் போட்டியில நீங்க கலந்துக்கும் போது உங்க உடம்புல ஒரு இடத்துல கூட முடி இருக்கக்கூடாது. யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த போட்டிக்கு போறதுக்கு முன்னாடி ஷேவ் பண்ணுவாங்க. ஷேவ் பண்ணும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா காயங்கள் ஏற்பட்டுரும். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க, ஒரு பாக்ஸர் ஒருத்தர் முதல்ல என்ன வந்து பார்த்தாரு, இந்த மாதிரி இருக்கு, இதுக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு கேட்டாரு. அரிதாரம் கொடுத்தேன். 6 மாசம் அவங்க பயன்படுத்தினாங்க, சுத்தமா ஒண்ணுமே இல்லை. அவரோட ரெஃபரன்ஸ்ல குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு பையனாவது என்ன வந்து பார்ப்பாரு. சார், நான் அந்த மாதிரி பாக்ஸிங்க்கு போறேன், ஆணழகன் போறேன், எனக்கு அதனால இந்த உடம்புல இருக்க முடிய ஷேவ் பண்ண வந்துகிட்டே இருக்கு, இது எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, காயங்கள் எங்கேயாவது ஆயிடுச்சுன்னா பார்க்கறதுக்கு தெரிஞ்சதுனாலே அது ரொம்ப அசிங்கமா இருக்கு, அதனால காயங்கள் ஆகாம எனக்கு நேச்சுரல் டைப்ல நான் பண்ணணும் அப்படின்னும் போது அரிதாரம் அவங்களுக்கு எல்லாம் பெரிய அளவுல உதவி செய்யறத பார்த்திருக்கேன். ஆனா அகைன் இதுவும் வந்து 1 நாள் 2 நாள்ல உதவி செய்யாது. ஒரு 6 months டைம் உங்களுக்கு நிச்சயமா தேவை. அரிதாரம் முகத்தில் மட்டுமல்ல, நீங்க மொத்த சொட்டையா மாறணும்னா கூட உடம்பு ஃபுல்லா தேய்ச்சி குளிச்சிங்கன்னா சொட்டையாவே மாறிடுவீங்க. உடம்புல ஒரு இடத்துல கூட முடி இல்லாம போயிடும். அவ்வளவு வீரியமான ஒரு மருந்து. ஆனால் விஷத்தன்மை இருக்கக்கூடிய மருந்து. மருத்துவ ஆலோசனை இல்லாமல் இதை பயன்படுத்தவே கூடாது. சார், இதெல்லாம் நீங்க சொல்றீங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் முறையில எங்களுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு டைமே கிடையாது சார். எனக்கு வந்து ரொம்ப சேஃபா, அதே நேரத்துல வெளிப்புற உட்புறத்துல ரொம்ப சுலபமா இருக்க மாதிரி ஏதாவது ஒரு ரெமெடி சொல்லுங்க அப்படின்னா, ஸ்ரீகேர் மாத்திரைகள். இந்த ஸ்ரீகேர் மாத்திரைகளுடைய மிக முக்கியமான குணம் என்னன்னா, பெண்மைத்தன்மையை அதிகரித்து பெண்களுக்கான உடல் வனப்பையும் நிறத்தையும் பொலிவையும் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்து எதுனா ஸ்ரீகேர் தான். யாரெல்லாம் வீட்டுல வந்து பாப்பாக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களோ, இப்பவே ஸ்ரீகேர் மாத்திரை கொடுங்க. 1 year கழிச்சு யார் வந்து பார்த்தாலும் பொண்ணோட அழகுக்கு மயங்கி கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த அளவுக்கு இயற்கையாக பெண்களுடைய பொலிவையும் வனப்பையும் அதிகப்படுத்துகின்ற மருந்து எதுனா ஸ்ரீகேர் மாத்திரைகள் தான். இந்த ஸ்ரீகேர் மாத்திரைகளை
காலை 2, இரவு 2 உணவுக்கு முன்பு கொடுங்க. அப்ப இந்த இயற்கையாக பெண்மை தன்மைக்கான ஹார்மோன்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக 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 உங்க உடம்புல தேவையற்ற ரோம வளர்ச்சி, குறிப்பா முகத்துல, தாடி பகுதிகளில் எங்கேயுமே இல்லாம இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல சௌந்தர்யான்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கிரீம். இந்த சௌந்தர்யா கிரீம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முக வனப்பை அதிகப்படுத்தி தேவையற்ற ரோம வறட்சிகளை குறைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து சௌந்தர்யான்னு சொல்லுவோம். இதை டெய்லி நல்லா ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு, காலையில ஒரு வேளை, ஈவினிங் ஒரு வேளை ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெந்நீர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணணும். இதை ரெகுலரா செய்யும் போது என்ன ஆகும்னா, முகத்துல இருக்கக்கூடிய பருக்கள், மருக்கள், கரும்புள்ளிகள், டெட் டிஷ்யூஸ் எல்லாம், பிளாக்கெட்ஸ்லாம் நல்லா ரிமூவ் ஆகிறத பார்க்கலாம். அதை விட முக்கியமா உங்களுக்கு முதல்ல இந்த முகத்துல தாடி வளரக்கூடிய தன்மை, குறிப்பாக மீசை, தாடி இதெல்லாம் வரக்கூடிய தன்மை படிப்படியாக மாற்றம் அடைந்து கொண்டே வருவதை நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் வராமையே இருக்கணும் சார், நான் மெனோபாஸை நோக்கி போறேன், எனக்கு இந்த மாதிரி ஹார்மோன் ஃபிளக்சுவேஷன்ல எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது, நான் என்ன பண்ணணும்? டீடாக்ஸ் பண்ணணும். நான் முதல்ல இருந்தே எல்லாருக்கும் சொல்றேன், வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 7 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு ஆயுர்வேத மருத்துவரை சந்தித்து நாடி பாருங்க. உங்க உடம்பு வாதமா, பித்தமா, கபமான்னு முதல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. உங்க உடம்போட நேச்சரை பொறுத்து உங்களுக்கு தேவையான மருந்துகள், வாத பித்த கபத்தை குளிர்விக்கக்கூடிய எந்த வகை மருந்துகள் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு முதல் நாள் 30 மில்லி, அடுத்து 45, அடுத்து 60, அடுத்து 75, அடுத்து 90, கடைசியாக 105 மில்லி அளவுக்கு எடுத்து 7வது நாள் காலையில பேதிக்கு மருந்துடுங்க. இதை ஒரு புரோட்டோகாலா ஃபாலோ பண்ணுங்க. இந்த புரோட்டோகாலை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாற்றம் இருக்கும்? மிகப்பெரிய அளவுல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை நீங்க பார்க்க முடியும். தேவையற்ற ஹார்மோன் மாற்றங்கள், தேவையற்ற ஹார்மோன் நோய்கள், தேவையற்று ஏற்படுகின்ற ரோம வளர்ச்சிகள், உடலுடைய வயதாகின்ற வேகம், தோள்களில் ஏற்படுகின்ற சுருக்கங்கள், தோள்களில் ஏற்படுகின்ற நிறமாற்றங்கள், பொலிவற்று நம்முடைய உடல் தெரிவது, யாராவது நம்மளை பார்த்தாலே என்ன உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு முகத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், உடல்ல ஏற்படுகின்ற மாற்றங்கள், இது எல்லாமே தடுக்குவதற்கு மெனோபாஸ் டைம்ல குறிப்பா உடம்புல ஏற்படுற எடையிலிருந்து, கை கால் வீக்கத்திலிருந்து அனைத்தையுமே மாற்றுவதற்கு பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யக்கூடிய அருமருந்து தான் இந்த டீடாக்ஸ். பாருங்களேன், 5 வழி இருக்கு, சுலபமான வழி. இது இல்லாம ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறதுல ஒரு அழகான வழி டீடாக்ஸ். இன்னைக்கு வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கு 15 வயசு ஆயிடுச்சா, வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு ஸ்கூல் ஹாலிடே விடும்போது அல்லது காலேஜ் ஹாலிடே விடும்போது அவங்களோட பீரியட்ஸ் எப்ப வருதுங்கிறத பார்த்து கரெக்டா கணக்கு பண்ணி ஒரு மருத்துவரை சந்தித்து நாடி பார்த்து 6 நாளைக்கு நெய் மருந்து கொடுத்து 7வது நாள் பேதி மாத்திரை கொடுங்க. அப்போ உங்க குழந்தைகளுக்கு தேவையற்ற ரோம வளர்ச்சி, முகத்துல தாடி வளர்றது, மீச வளர்றது, எந்த ப்ராப்ளமுமே வராது. அதே போலதான் இந்த 5 வழிகள். பொதுவா அந்த விளக்கெண்ணெயில மஞ்சள் போட்டு கலந்து குளிக்கிறத விட எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்குமாங்கிறது சந்தேகம்தான். இன்னைக்கு நிறைய குழந்தைங்க அதை விரும்புறது இல்லை. அந்த எண்ணெயை தொட்டாலே எனக்கு ஒட்டுது, குளிச்சா போக மாட்டேங்குது, பிச்சை பிச்சைன்னு இருக்குன்னு ஒரே கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதுனாலதான் அவங்களுக்கு இந்த சௌந்தர்யாவை சொல்றேன். சௌந்தர்யாவை நல்லா முகத்துல அப்ளை பண்ணி, இல்லது கழுத்து, முகம் எங்கெல்லாம் உங்களுக்கு ரோம வளர்ச்சி இருக்கும் அங்கெல்லாம் தடவி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து அதை கிளீன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டிஷ்யூ பேப்பர்ல தொடச்சிட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வெந்நீர் போட்டு வாஷ் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்கின் மாறுறத ஒரு 2 மாத காலத்திலேயே நீங்க பார்க்க முடியும். அவ்வளவு நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். எனவே இந்த ரோம வளர்ச்சியினால மனம் குன்றி போயிருப்பவங்க, தன்னம்பிக்கையற்று இருப்பவங்க, ஃபங்க்ஷன் போறதில்ல, வீட்டை விட்டு வெளியில வரதில்லைன்னு கவலையில் இருக்கக்கூடிய இளம் பெண்களும் சரி, 50 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய வயதாகின்ற பெண்களும் சரி, நீங்க யாரா இருந்தாலும் நான் சொன்ன 5 விஷயத்துல ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்க. இல்ல ஷீகேர் மாத்திரைகள், டீடாக்ஸ் சிகிச்சை, சௌந்தர்யா கிரீம், இந்த 3 விஷயத்துல ஏதாவது ஒன்று பயன்படுத்துங்க. பெரிய மாற்றம் ஏற்படுவதோடு பொலிவான ஆரோக்கியமான தோல் நமக்கு கிடைக்கிறதையும் பார்க்க முடியும். இதை பயன்படுத்துங்க. இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல இதை பயன்படுத்திய பிறகு இந்த ரோம வளர்ச்சி எவ்வாறு குறைந்திருக்கு அல்லது குணமாயிருக்கு அப்படிங்கிறத என் கூட கமெண்ட் செக்ஷன்ல உங்க அனுபவங்களை ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.